பேசாம ஏன் நம்ம மருமகனுக்கு நம்ம கிட்னியை கொடுக்கக்கூடாது? நமக்கு தான் வயசாயிடுச்சே. இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லு? இனிமே இருக்கிறதுக்கு நம்ம மருமகனும் மகளும் சந்தோஷமா இருந்தால் நமக்கு பத்தாதா? நம்ம இனிமே உயிரோடு இருந்து ஆகணுமா? வேண்டாம். நம்ம வீட்டுக்கார்ட்ட கூட எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறதோட நம்ம மக நல்லா சந்தோஷமா இருந்தால் நமக்கு அது போதும். நம்ம மக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நம்ம மருமகனும் இருந்தால் தானே நம்ம மக சந்தோஷமா இருப்பா. நம்ம மருமகனுக்காக நம்ம கிட்னியை கொடுக்கறதுல தப்பே இல்லை. நமக்கு வயசாயிருச்சு. இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிட்னியை கொடுக்க நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம மக கொடுக்குறேங்கிறா, அதெல்லாம் கேட்டுட்டு நம்மளால இருக்க முடியுமா? வசந்தி பாட்டுக்கு அவ பாட்டுக்கு என்னோட கிட்னியை தரேன்னு சொல்லிட்டு போக போறா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நம்ம கிட்னியை நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் உயிர் பிழைச்சாலும் சரி, நம்ம செத்தாலும் சரி. எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம்? இருந்துட்டு போகிறோம், இல்லை இப்போவே போனாலும் போயிட்டு போகிறோம். அவள் எங்கிட்ட நல்லா இருந்தா சரிதான். என்னம்மா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அவருக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும். யாராவது ஏதாவது முடிவு பண்ணீங்களா? டாக்டர், என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுமா? ஆமாம்மா, வேற வழியே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அவருக்கு கிட்னி மாற்றியே ஆகணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல டாக்டர், நான் ரொம்ப முடிவு பண்ணிட்டேன். ஒரு முடிவு. என்னோட கிட்னியை எடுத்து என் புருஷனுக்கு வைங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும். நான் செத்தாலும் கூட பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தா எனக்கு போதும். அதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் டாக்டர். ஷோ, நீங்க தரேங்கிறீங்களே. அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. யாரு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க கிட்னியை பத்திரப்படுத்த தானே பார்ப்பாங்க. அவங்களாம் நமக்கு தரப்போறாங்க சொல்லுங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க டாக்டர். என்னம்மா சொல்றீங்க? நீங்க தரீங்க டாக்டர்? சொல்லுங்கம்மா. வசந்தி, கொஞ்சம் தள்ளுடி. சொல்லுங்க. இங்க பாருங்க டாக்டர், என்னோட மருமகளுக்கு என்னோட கிட்னியும் நான் தாரேன். அவ ஒன்றும் தர வேணாம். அப்படி ஒன்றும் இந்த உயிரை வச்சுட்டு நான் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்? ஒன்றும் வேண்டாம். ஐயோ, வேண்டாம்மா. நீ பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாமா? வேண்டாம்மா. அவனுக்கு தெரிஞ்சா இது வேற பிரச்சனை. எனக்கு தேவையா? வேண்டாம்மா, பேசாம இருமா. அவனுக்கு தெரிஞ்சிச்சு என்னை உயிரோடே வைக்க மாட்டான். அவன் எதுக்கிட்ட சொல்ல போறான்? சொல்லுவான் சொல்லுவான். என்னோட கிட்னியை என் மருமகனுக்கு நான் தாரேன். அவன் இதெல்லாம் சொல்றதுக்கு வேலையே கிடையாது. அம்மா, தேவையில்லாத எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாத சொல்லிட்டேன். என் புருஷனுக்கு நான் கிட்னி தரேன், நீ ஒன்றும் தர வேண்டாம் சரியா? அவனுக்கு தெரிஞ்சுன்னா என்னையே தான் வம்பு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் அவன் ஒன்றும் பிரச்சனையும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் வந்து பேசுனா நான் பார்த்துக்கிறேன். டாக்டர்மா, நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க. நானே கிட்னி தாரேன். ஒரு தடவைக்கு 4-5 தடவை யோசிச்சுக்கோங்கம்மா. உங்கள் சொந்த பந்தத்தை கேட்டுக்கோங்க, பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டுக்கிறோங்க. எல்லாரும் அவங்கவுங்கள கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நீங்களாம் முடிவு பண்ணிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்து நீ நீட்டை மாட்டிக்கிட்ட கூடாது. அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை டாக்டரம்மா. நான் எடுக்கிறதா முடிவு. இது என்னோட கிட்னி. அதை தர்றதும் தராமல் இருக்கிறது என்னோட விருப்பம். ஆளுக்கு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். அவங்கிட்டலாம் நான் பேசுகிறதாவும் இல்லை, அவங்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்கிறதாவும் இல்லை. நீங்கள் நடக்கிறத பாருங்க. சரிங்கம்மா, முடிவு பண்ணது தானே. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ, பண்ணது தான். சரி, இன்னொரு தடவை கூட யோசிச்சு எனக்கு நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்க. நான் அப்புறம் வரேன். முடிவாக சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே ஆப்ரேஷனை வச்சிடலாம். இதில் திரும்ப திரும்ப முடிவை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைம்மா. நீங்கள் இப்போ வேணாலும் ஆப்ரேஷனே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தர்றதுக்கு ரெடி. சரிங்கம்மா. எம்மா எம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா அப்படி ஒரு முடிவு எடுத்த நீ? இங்கே பாருடி வசந்தி, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நீ தாண்டி நல்லா இருக்கணும். முதல்ல நான் உயிர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னடி? நீ நல்லா இருக்கணும். என் கிட்னியை மருமகனுக்கு நான் கொடுக்க தான் போகிறேன். நீயும் மருமகனும் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும்டி. பிள்ளையெல்லாம் இருக்குதுங்க பற்றியா? அதுகளெல்லாம் ஆளாக்கி அதுகளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி எவ்வளவு இருக்குது தெரியுமா? நான் இன்னைக்கோ நாளைக்கோ உள்ளவ. என் கிட்னியை தர்றதுல எந்த இதுவும் எனக்கு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது போதும் எனக்கு. இங்கே பாரு, திரும்ப திரும்ப வேண்டாம்மா வேண்டாமான்னு சொல்லாத. அம்மா, நீ எவ்வளோ பெரிய காரியம் செய்கிற தெரியுமா? எனக்கு இதை நினைச்சாலே ரொம்ப இதா இருக்குமா. என்ன இது? இந்த வசந்தி புள்ள இல்ல, அவ வசந்தி ஆத்தா இல்ல. என்ன அது ரெண்டு இப்படி அழுதுட்டு இருக்கு?
என்னவா இருக்கும்? ஏன் அப்படி ரெண்டா அழுதுட்டு இருக்கு? ஆமா, என்ன பிரச்சனை? ஏ வசந்தி. ஆ, பா சின்னத்தா. ஏண்டி ரெண்டு பேரும் இந்த அழுதுட்டு இருக்கியா? ஏண்டி உன் அம்மா இப்படி அழுவுறா? ஒன்றும் இல்லை சின்னத்தா. அட என்ன, ஆஸ்பத்திரியில் என்னமோ நமக்கு தெரிஞ்ச சொந்தம் சொல்லி இப்படி அழுகிற ஆளு என்னமோ ஏதோன்ட்டு பதறிக்கிட்டு நான் வந்து கேட்குறேன். என்னடி நீ? ஒன்றும் இல்லை, என் புருஷனுக்கு முடியலை. அப்படியா? என்ன செய்தி? கிட்னியை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயே, யாரு கிட்னியை தர போறிய? என் சொந்தக்கார ஒருத்தவங்க இப்படித்தான்ட்டி கிட்னியை மாற்றணும்னதும் அவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தர் அவங்க அம்மால சின்னம்மாலான்னு தெரியல கிட்னியை கொடுத்துருப்பா போல. கிட்னி கொடுத்த நிமிஷத்தில் கிட்னி கொடுத்தாலும் இல்லை கிட்னியை வாங்கி வைக்க போறா அவரு. அவங்களும் இல்லடி வச்சதும் 2 பேர் உயிருமே போயிருச்சு. என்னடி இப்படி சொல்ற? இங்க பாரு, என்னடி இவகிட்ட இவ இருக்கிற நிலைமையில இவகிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீயே? இங்கே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க பார்த்துக்க. ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன். அட நடந்ததை சொல்கிறோம்தா, எல்லாத்துக்கும் அப்படியே நடக்கும், ஒன்றும் ஆகாது. வசந்தி அழுவாத, சின்ன ஜெருசு. இப்படியெல்லாமா நான் கவலையை கொடுக்கணும் கஷ்டத்தை. அழுவாத, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ யாரு கிட்னியை கொடுக்க போறிய? ஏ வசந்தி, உங்க அம்மா என்ன பெரிய மனுஷி தானே? ஏண்டி உன் கிட்னி எதுவும் தாரியா? ஆமா சின்னாத்தா, என்னட்டு தான் தரலான் இருக்கிறேன். இங்கே வாரு, என் மவன்கிட்ட போய் அங்கிட்டு சொல்லி விட்றாத உன் அம்மா இது மாதிரி கிட்னியை தருதுரா வைக்குதுரான்னு சொல்லி. அவன் அப்புறம் சண்டைக்கு வருவேன். அவனுக்கு ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. அவன்கிட்ட நான் சொல்லலை ஒன்றும். நீ வாட்டுக்கு போய் பிசக்க பேசி விட்றாத சொல்லிவிட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் மாமங்கிட்ட நீ சொல்கிறது இல்லையா? சொல்லாமல் எப்படியா பண்ணுவ? இதெல்லாம் தப்பு பார்த்துக்க. பின்னாடி ஏதாவது உனக்கு முடியாமது மாதிரி வந்துச்சு அப்புறம் அவன் தானே தூக்கி சமைக்கிறது. நீ என்னடான்னா உன் இஷ்டப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதை தான் நானும் அம்மா கிட்ட சொல்கிறேன், கேட்க மாட்டேங்குது. இல்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கேட்குறதா இல்லை. நான் எடுத்தது தான் முடிவு. யார் எதையோ சொல்லிட்டு போங்க, நான் எடுத்தது தான் முடிவு. என் மருமகனும் மகளும் நல்லா இருந்தால் எனக்கு போதும். என்ன மோடி, என்கிட்ட நல்லா இருந்தா சரித்தேன். பார்த்து இருங்க, வரட்டா? ஆ. ஏம்மா, என்ன வந்து சின்னத்தை இப்படி பேசிட்டு போகுது? கேட்கும்போதே உயிரை கொலையே ஆடுதே. இன்னமும் கொடுத்தாலும் செத்து போச்சான், அந்த பேஷண்ட்டும் செத்து போச்சுங்குது. இப்படி தாண்டி ஏதாவது உளறி விட்டு போவாளுங்க. அதெல்லாம் காதில் வாங்காம உன் வாட்டுக்கு இருடி. சரஸ்வதி, சோனிக்கு காலையில் எழுந்தோன்னே ஜூஸ்லாம் போட்டு தர சொல்லியிருக்கேனே, போட்டு கொடுத்தியா என்ன? உன்னே தான் சரஸ்வதி, சோனிக்கு போட்டு கொடுத்தியா இல்லையா? காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்ல ஹெல்த்தியாக சத்தான ஜூஸாக போட்டு கொடு. அப்புறம் இந்த பாதாம் பருப்பு பருப்பாக அரைச்சி குடிக்கிறாவில, சத்துன்னு போன்லலாம் வருது, அது மாதிரி பண்ணித்தாயா. என் பேரனோ பேத்தியோ நல்லா கொள்ளுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுற பிள்ளை. கொள்ளுன்னு இல்லை, சோனியே சொல்ல மாட்டேன் சரஸ்வதி, ஒன்னே தான் சொல்லுவேன் பார்த்துக்க. ஒழுங்கா நேரத்துக்கு என்னென்ன கொடுக்கணும் பண்ணணும்னு பார்த்து கொடு. ஏய், என்னடி இது? உன் புருஷன் கூட என்னை திட்ட மாட்டான் போல, உன் மாமனார் இந்த பேச்சு பேசுறாரு. ஏம்மா, ஏங்க அவகிட்ட நான் பழத்தை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு நான் கெஞ்சிறேன். அத்தையே எனக்கு வாந்தி வருது, என்னால் அது சாப்பிட முடியல, என்னால் இது சாப்பிடலன்னு அவள் ஒன்று கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னைய சொல்லிடாதியா அப்புறம். ஆமாம், நான் கொடுக்கல வைக்கலன்னு. இவனும் சாட்சி, பக்கத்தில் நிற்கிறானே உங்கள் மகன், அவனும் சாட்சி, பார்த்துக்கங்க. ஏமா நல்லா பொய் சொல்கிற பார்த்துக்க. நீ எப்போம்மா சோனிக்கிட்ட வந்து கேட்ட? நீ கேட்டு நான் பார்த்ததே இல்லையே. அப்பா கேட்குறாருன்னு பயந்துக்கிட்டு எப்படி ப்ராடு பேசுகிற ஏம்மா பாடி. அப்பா நான் பார்க்குறப்பெல்லாம் அம்மா கேட்கவே இல்லை. நீங்கள் சொல்லவும் அம்மா அப்படியே உல்ட்டா விட்றாங்க பாருங்க, பயந்துக்கிட்டு உங்களுக்கு. தெரியும்டாமா அவனை, இவ இப்படித்தான் பண்ணுவான். நீ சரஸ்வதி, இன்னமும் என் மேல உனக்கு பயமா இருக்காதா? பின்ன ஒரு நாளா 2 நாளா கல்யாணம் ஆனதுலேருந்து உள்ள பயம் இல்லை. அது திடீர்னு போகும்னா எப்படி போவோம்? புதுசாத்தான் இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா. மாமா எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு போய் பயப்படுறீங்களே? இவரை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? சரி, பழைய குருடி கதவை துரட்டின்னு பழைய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப, அதெல்லாம் விடு. பிள்ளைக்கு பசிக்கும், சாப்பாடு எதுவும் இருந்தால் எடுத்து கொடு. பரவாயில்லையே, என் சாப்பாடு போட்டு கூட அவ சாப்பிடக்கூடாதாங்க? வேண்டாம் சரஸ்வதி, கொஞ்ச நாளைக்கு பயபத்திரமா பார்த்துக்குருவோம். எதுவும் குனிஞ்சு நிமிரு ஒரு வேலையும் பார்க்காம பார்த்துக்குருவோம் சரஸ்வதி.
ஏற்கனவே தான் ஒன்றும் கவனிக்காமல் விட்டு இந்த அருண் பைய கிளுகிளுன்னு பார்த்துக்கிட்டேன். இந்த வாட்டியாவது நம்ம பிள்ளைய நல்லபடியாக காப்பாற்றணும். அதுக்கு நம்ம நினச்சாதான் முடியும். சரியா? நல்லா காப்பாத்துங்க. யாருங்க வேணான்னது? சோனி, இட்லி இருக்குமா? அத்தை, இட்லியா? பிள்ளைக்கு இட்லி வேணான்னா தோசையை ஊற்றிக்கிடு. தோசை ஊற்றி தரவாடி. சரிங்க அத்தை. நல்ல வேளை மாமா இனி புரிஞ்சு வச்சிருக்காரு. இட்லினோட எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பத்தியா? தோசை தான் அதுக்கு பிடிக்கும் போல. சரி சோனி, இப்படி உட்காருமா. அத்தை தோசை ஊற்றி எடுத்தாரு. அத்தை, 2க்கு மேலே ஊற்றக்கூடாது. அதுவும் சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் ஊற்றினாவே பெருசாக ஊற்றி தாரீங்க. என்னம்மா சோனி இதெல்லாம்? 2க்கு மேலையா? இங்கே பாருமா, உனக்கு 2ன்னா பிள்ளைக்கு 4 சாப்பிடணும். மொத்தம் 5-6 திங்கணும். என்னடான்னா 2-2ங்கிற சின்ன பிள்ளையில சாப்பிட்ட மாதிரி அப்படியெல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா ஒன்றும் கதைக்கு ஆகாதுமா. ஒழுங்காக நல்லா சாப்பிட்ற வழியை பாரு. அவ்வளோதான் சொல்லுவேன். பிள்ளை நல்லா 5-6 கிலோ 6 கிலோ இருக்கணும். ஐயோ மாமா, 3 கிலோ 2 கிலோ இருந்தாவே போதும். ஹெல்த்தி வெயிட் தான். நீங்கள் என்ன 5 கிலோன்றீங்க? அப்புறம் அவ்வளோ வெயிட்லாம் இருந்தால் நான் காலி தான், பார்த்துக்கோங்க. அம்மா அது கூட இருக்கக்கூடாதா? அதெல்லாம் இருக்கணும்ப்பா. எங்களுக்கு தெரியாது சாமி. உன் கையில் தான் இருக்கிறதும் இல்லாதது.